இன்றைக்கி தேங்காய் பால் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். அது கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். ஜால் ஜீரா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கிரீன் பட்டாணி, பச்சை பட்டாணி, அது கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பாஸ்மதி ரைஸு ஒரு கிளாஸ் ஊற வச்சுக்கிறேன், அதை போட்டு கொஞ்சம் வதக்கலாம்பா. வதக்கியாச்சு. உப்பு, கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் அரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன், அது ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றினா போதும்பா. நம்ம நார்மல் அரிசிக்கு 1க்கு 2 ஊற்றணும். பாஸ்மதிக்கு எப்பயுமே 1.5 கிளாஸ் தான் ஊற்றணும். இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம்பா. ஒரு விசில் வந்ததும் ரெடி ஆகிடும் தேங்காய் பால் ரைஸ். ரெடி ஆகிடுச்சுப்பா. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துக்குது பாருங்கள். இதுதான் தேங்காய் பால் ரைஸும். இது கூட சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா.